இன்றைய அனுதின தியானம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ரோமர் 8:1. கிறிஸ்துவுக்குள் நடக்கிறவர்களாய் நாம் இருந்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் சுமர்ந்து தீர்த்தார். எனவே இனி நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சாபமும் நம்மை அணுகாது. அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ரோமர் 8:3. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13. நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பில் தப்புவிக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் நடப்பது என்பது கிறிஸ்துவையே நம் வாழ்க்கையின் தலைவராக, நம்மை வழி நடத்துபவராக ஏற்று அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தங்கள் தலைவராகவும் வழி நடத்துபவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். மோசே அவர்களுக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படி நடப்போம் என்று சொன்னார்கள். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். யாத்திராகமம் 24:7. ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை. எனவே அவர்கள் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:10-11. நாமும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இராமல் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று அறிந்து அதின்படி நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் நடக்கிறவர்காய் காணப்படுவோம். நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டினவோ தும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். சங்கீதம் 95:8. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையினின்று இரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2:9. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.